வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாரதி 66 பார்த்து கொண்டிருக்கிறோம். 36வது கவிதை இன்று. கேளப்பா, மேற்சொன்ன உண்மையெல்லாம் கேடற்ற மதியுடையான் குள்ளச்சாமி நாளும் பல் காட்டாலும் குறிப்பினாலும் நலமுடைய மொழியாலும் விளக்கித் தந்தான். தோளை பார்த்து கழித்தல் போலே அண்ணான் துணை அடிகள் பார்த்து மனம் கழிப்பேன் யானே. வாளை பார்த்து இன்பமுறு மன்னர் போற்றும் மலர்த்தாளான் மாங்கொட்டை சாமி வாழ்க. பாரதி நம்மை பார்த்து சொல்கிறார், கேட்பீர்களாக, இதுவரை நான் எடுத்து சொன்ன உண்மையெல்லாம், மெய்ப்பொருள் விளக்கமெல்லாம் அழிவில்லாத மெய் அறி உடையவனான குள்ளச்சாமியின் உபதேசமாகும். என்னவெல்லாம் சொல்லி கொடுத்தார் குள்ளச்சாமி? மனசுக்குள்ள குப்பையை வச்சுக்காதீங்க, அதே போல கவலைப்பட வேண்டாம், இன்றைக்கு புதியதாக பிறந்தோம் என்று நினைத்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். கர்மத்தில் பந்தப்படாமல், வினைகளுக்கு அடிமையாகாமல் ஒரு கர்மயோகியைப் போல் நாளெல்லாம் வினை செய்ய வேண்டும். இந்த உபதேசங்களை எல்லாம் குள்ளச்சாமி எனக்கு ஒவ்வொரு நாளும் பலவிதமான எடுத்துக்காட்டுகள், குறிப்புகள் மற்றும் உயர்ந்த வார்த்தைகளால் விளக்கிச் சொன்னார். அப்படி அவர் சொல்கிற பொழுதெல்லாம் எனக்கு துணையாக வந்து வாய்த்த அந்த குருவினுடைய திருவடிகளை பார்த்து பார்த்து நான் உள்ளம் மகிழ்வேன் என்று பாரதி சொல்கிறார். அதில் ஒரு அழகான ஓமை சொல்கிறார் பாருங்க. இளம் பருவத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களது காதலனுக்கு காதலியினுடைய தோளை பார்த்து மகிழ்ச்சி, அதே போல் அந்த பெண்ணுக்கு கணவனின் தோள்களை பார்த்து மகிழ்ச்சி வரும். காமத்து பாலில் திருவள்ளுவர் ஒரு இடத்துல கேட்பார், தான் விரும்பும் அழகிய பெண்ணின் தோளில் தூங்குவதை போன்ற சுகத்தை அந்த இறைவனது திருவடிகள் தருமா என்று. அப்படி பாரதி சொல்றார், அந்த பருவத்தில் உள்ளவர்களுக்கு தோளை பார்த்தால் மகிழ்ச்சி, எனக்கு குருவினுடைய திருவடிகளை பார்த்து மகிழ்ச்சி. எனக்கு மட்டுமா? வாளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற வீர அரசர்கள், வீர வேந்தர்கள் அனைவரும் போற்றுகின்ற மலர் போன்ற பாதங்களை உடைய மாங்கொட்டை சாமி என்று அழைக்கப்படுகிற அந்த குள்ளச்சாமி வாழ்க. இனி அடுத்த குருவை பற்றி சொல்லப் போகிறார். தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.